மச்சி நீ ஆசைப்படுறதுல ஒரு விஷயம், அந்த வாழ்க்கை ஏற்கனவே இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பார்ப்போம்ல, வாட் இஸ் ரியாலிட்டி ஷிஃப்டிங்? நீ ஆசைப்படுற ரியாலிட்டி ஏற்கனவே ரெடியாக தான் இருக்கு. ஆனால் அது இன்னும் இந்த ரியாலிட்டிக்கு வரலை. அது இன்னும் வேற ஸ்டேட்ல இருக்கு. அது இன்னும் இமேஜினேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கு. அது இங்க ரியாலிட்டிக்கு இன்னும் வரல. எப்பங்க அது ரியாலிட்டிக்கு வரும்? அதை நீ அதிகமா சுழட்டி விடணும். நீ அதுலயே அதிகமாக வாசம் செய்ய வேண்டும். நீ அதுலயே அதிகமா வாழணும். ஏன் அதை தாங்க பண்றேன், 24 மணி நேரமும் நான் அதை தாங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். கிடையாது. அவன் அது மாதிரி என்னென்னமோ யோசிச்சு வச்சிருப்பான். நம்ம அந்த ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, நம்மளுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டு, இப்படி நாம் நிறைய ஆசைப்படுறோம். ஒவ்வொன்றுமே தனித்தனி தனித்தனி பிரபஞ்சமாக இருக்குது. ஏற்கனவே நீ ஆசைப்படுற விஷயம் நடந்து விட்டதாக ஒரு பிரபஞ்சம், நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபஞ்சம், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு பிரபஞ்சம். எல்லா பிரபஞ்சத்தையும் நாம தான் எண்ணங்களால கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம யோசிச்ச உடனே பிரபஞ்சம் கிரியேட் ஆயிடும். ஆனா நம்ம லைஃப் எப்படி நடக்குது? நாம் என்ன சிந்தித்தோமோ அதுதான் நடக்குது. நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஒன்னொன்னு தனித்தனி ஃப்ரேமு, ஒன்னொன்னு தனித்தனி செக்மெண்ட்டு. பிரபஞ்சம் அங்கிருந்து எடுத்து போட்டு படத்தை ஓட்டுது, நமக்கு தெரியாது. நாம அன்கான்சியஸா உட்காந்துக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்துக்கு நினைச்சு ஆசைப்பட்டா கிடைச்சிருன்றாங்க. நானும் தான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் தான் ஒரு லவர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் தான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கவே மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓ, நீங்க இங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்குது தெரியுமா? அது உங்க லைஃபை எப்படி டிசைன் பண்ணுது தெரியுமா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். மச்சான், நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க அப்படி ஒண்ணுன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு, கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. லைஃப்ல ஆசைப்பட்ட விஷயத்த எப்படி இந்த மைண்டை வச்சு நம்ம எப்படி அதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி கரெக்டா அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். பிரபஞ்சம் நம்மளை எப்படி கவனிக்குது, நம்ம நம்ம சும்மா வாயில சொல்றதை கவனிக்குதா, ஃபீல் பண்றதை கவனிக்குதா, அது எப்படி கவனிக்குது, நம்மளுக்கு எப்படி அது உணர்த்துது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி ஷிஃப்டிங் பத்தி பார்க்க போறோம். அதாவது மச்சி நீ ஆசைப்படுறதுல ஒரு விஷயம், அந்த வாழ்க்கை ஏற்கனவே இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பார்ப்போம்ல, ஒரு 2 யூனிவர்ஸ் இருக்கும். ஒரு இவன் இங்கேயும் இருப்பான், அவன் அங்கேயும் இருப்பான். இந்த யூனிவர்ஸ்ல இப்படி இருப்பான், அந்த யூனிவர்ஸ்ல அப்படி இருப்பான். அது ஒரு யூனிவர்ஸ், இது ஒரு யூனிவர்ஸ். பேரலல் யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ், இப்படிலாம் நீ சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம்ல. மேட்ரிக்ஸ் படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மேட்ரிக்ஸ் படத்துலலாம் இந்த நம்பர்ஸ்லாம் ஓடும் தெரியுமா? பைனரி நம்பர்ஸ், இந்த 0 1 2 3 4 5 அப்படி போகும். அதாவது இப்போ 0 எங்கே இருக்குன்னா 1 2 3 4 5 6 இப்படியும் போகும், கீழேயும் 1 2 3 4 5 6 இப்படின்னு போகும், சைட்லேயும் 1 2 3 4 5 6 இப்படின்னு போகும், லெஃப்ட்லேயும் 1 2 3 4 5 6 இப்படின்னு போகும். சரி, அதில் இப்போ 2ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் நம்பர்லேருந்து அப்படியே 2 3 4 5ன்னு போகும், இந்த பக்கமும் போகும், மேலேயும் போகும், கீழேயும் போகும். அந்த மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாமே கோட்ஸ், அதெல்லாமே மல்டிபிள் யூனிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸினுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் அது. அதாவது நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் இல்லை, குவாண்டம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீல்ல அப்படின்னா உடனே உடனே அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சம் உருவாயிடுது. நீ எதற்காக ஆசைப்பட்டியோ அதை அடைந்து விட்ட ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுது, நீ அங்கே இருக்க. நம்ம கற்பனை பண்ணுறோம்ல, சரி நான் ஆசைப்படுற அந்த பைக்கு, சரி அந்த பைக்கு மட்டும் நான் வாங்கிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நீ கற்பனை பண்ணுறீல்ல. ஒரு பைக்கில் ஓட்டிட்டு போனாலும் நல்லா இருக்கும், சொந்தமாக ஒரு பைக்கில் ஆஃபீஸ் போனால் எப்படி இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், இப்படிலாம் நீ கற்பனை பண்ணுறீல்ல. அப்படி கற்பனையை செய்யும்பொழுது அந்த கற்பனையை நீ பார்க்குறீல்ல மைண்டுக்குள்ள எங்கேயோ. குவாண்டம் என்ன சொல்லுது, அது ஒரு தனி யூனிவர்ஸ்.
ஏற்கனவே பைக்கை வாங்கின ஒருத்தன் அங்கே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோ அன்னைக்கு மத்தியானமே நீ என்ன யோசிச்சிருப்ப, நம்மலாம் எங்கே பைக் வாங்க முடியும், அதுக்கெல்லாம் இப்போல்லாம் 1,50,000 1,00,000 1,50,000 பைக், அதுவும் நான் ஆசைப்படுற பைக்லாம் 2,25,00,000, அதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிருப்பியா இல்லையா? அப்படின்றத நினச்சி நீ வருத்தப்பட்டிருப்பியா இல்லையா? உடனே ஒரு பிரபஞ்சம் ஒன்று உருவாயிடுச்சு. என்னன்னா, தன் ஆசைப்பட்ட பைக்கை அடைய முடியாமல் தவிக்கும் ஒருவன், அப்படி ஒரு பிரபஞ்சம் வந்துருச்சு. ஆசைப்பட்ட பைக்கை அடைஞ்ச ஒருத்தன், அங்க ஒரு பிரபஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. தான் ஆசைப்பட்டது இன்னும் நடக்கவில்லை என்று இயங்கிக் கொண்டு இருக்கும் ஒருவன், அவனுடைய பிரபஞ்சம் இங்க உற்பத்தியாகி அதுவும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் யாரு? அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது நானா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது நானா, இல்ல இந்த இப்ப இங்க இருக்கனே இதுதான் நானா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஓ, நீங்க இங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்க தெரியுமா, அது உங்க லைஃபை எப்படி டிசைன் பண்ணுது தெரியுமா? அது என்ன பண்ணுது, அங்கிருந்து ஒரு சீன் எடுத்துக்குது. அந்த பிரபஞ்சத்துல இருந்து பைக்கை வாங்கி விட்ட ஒருத்தர் இருக்கான்ல, அந்த பிரபஞ்சத்துல ஒரு சீனை, ஒரு சின்ன ஃப்ரேம், படத்துல நம்ம ஃப்ரேம் பார்ப்போம்ல, நிறைய ஃப்ரேம்ஸ், அங்கிருந்து ஒரு ஃப்ரேமை உருவிடுது. அப்புறம் பைக் எனக்கு இல்லை, நான்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்ல, அங்கிருந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கும். இப்போ நம்ம சில நேரம் இன்னொன்று யோசிப்போம், என்னன்னா பைக்கு அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணால் வாங்கிடலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடி பண்ணோம்னா, அதை லோனு போட்டு ரெடி பண்ணோம்னா, அம்மா கிட்ட காசு வாங்கி உஷார் பண்ணணும்னா, அப்பா கிட்ட சொல்லி வாங்கினோம்னா, இப்படி நம்ம 1008 யோசிச்சிருப்போம்ல. ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொரு பிரபஞ்சம் பிளக் 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 பிளக், ஒவ்வொரு யூனிவர்ஸ் இது என்ன பண்ணும், அங்கிருந்து ஒன்று எடுக்கும், இங்கிருந்து ஒன்று எடுக்கும், இப்படி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக்கி நம்ம லைஃப்ல ஓட விட்டுரும். அந்த அந்த படத்தை நம்ம லைஃப்ல ஓட விட்டுரும். இப்போ நம்ம லைஃப்ல அது எல்லாமே ஓடும், பார்த்துருக்கீங்களா? நம்ம பைக்கு வாங்கி ஜாலியாக பைக்கில் போனால் எப்படி இருக்குன்னு ஒரு 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 என்ஜாய்மெண்ட் அனுபவிச்சோம்ல. அன்னைக்கு நம்ம வெளியே போவோம், ஃப்ரெண்டு வருவான், அவன் புதுசாக பைக், மச்சியன் சர்ப்ரைஸ் புதுசாக பைக் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சர்ப்ரைஸாக கொடுத்து கொடுப்பான். இந்த ஓட்டிப்பாருன்னு ஒரு பைக்கு கொடுப்பான் நம்ம கிட்ட, நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு. பைக் வாங்கிட்டான், நம்ம டீம்ல கேங்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டான் பைக், சூப்பர் பைக் எடுத்து நீங்க ஓட்டி பார்ப்பீங்க, அப்படியே செம்மையா இருக்கும். ஐயோ, அந்த நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் அவனுக்கும் அதே அந்த 2,25,00,000 பைக்கு, அதை நீ அப்படியே டிரைவ் போற, ஏய் செம்மையா இருக்குப்பா அந்த பைக்கு அப்படின்னு அதை என்ஜாய் பண்ற. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பைக்கை அடைந்து விட்ட ஒருவன்னு நீ ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குனியே உன்னோட இமேஜினேஷன்ல, அதுல ஒருத்தன் ஜாலியா பைக்கை ஓட்டிட்டு போனான் பாரு, அந்த ஃப்ரேம் தான் இப்ப இந்த ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் மட்டும் இங்க வந்துருச்சு இப்போ. இல்லைங்க அது என்னோட பைக் இல்லைங்க, அது என் ஃப்ரெண்டோட பைக்கு. ஆமா, அது எனக்கு தெரியாதுங்க. பட் அந்த அவன் பைக் வாங்கி ஓட்டிட்டு போகும்போது உனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சே, அந்த ஃபீலு அங்கிருந்து எடுத்த ஃபீலு. ஏற்கனவே அடைந்து விட்டா நீ பல தடவை இமேஜின் பண்ணிருக்கல, சொன்னா பைக் வாங்கினா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும், ஜாலியா ஓட்டிட்டு போகலாம்ல நினைச்சில, அந்த பிரபஞ்சத்துல இருந்து எடுத்த ஃப்ரேம் இது. ஆனா இந்த இந்த லோகத்துல இங்க உனக்கு அது ரியாலிட்டியில உனக்கு அது கொடுக்கும் பொழுது நீ தான் இன்னும் பைக் வாங்கவே இல்லையே. அதனால ஆனா ஒரு ஃப்ரெண்டோட பைக்ல அந்த ஒரு பீஸ் மட்டும் நீ ஜாலியா ஓட்டிட்டு போனீங்களா உன் ஃப்ரெண்டோட பைக்கை, அந்த பீஸ் மட்டும் அங்கிருந்து எடுத்தது. அப்புறம் வந்தான், மச்சி சூப்பரா இருக்கு மச்சி அப்படிலாம் பேசிட்டான். சரி மச்சான் பார்க்கலாம், அவன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு அப்படியே வரும், சரி நம்மளும் பைக், நம்மளாம் இப்போ 2,00,000 கொடுத்து அவன் வாங்கிட்டான், அவெல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பையன், நம்ம வீட்டில் அப்படியே நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளால பைக் வாங்க முடியாது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வருவ. இப்ப அதை நினைச்சுக்கிட்டே நடந்து வந்திய அந்த பீஸ் எங்க இருந்து எடுத்தது? இன்னொரு பிரபஞ்சம் இருக்குல்ல, நினைத்ததை அடையாமல் ஏங்கி கொண்டிருக்கும் ஒருவனுடைய பிரபஞ்சம், அங்கிருந்து எடுத்த பீஸ் அது. நீங்க வீட்டுக்கு வரீங்க, என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அம்மா என் ஃப்ரெண்ட் எல்லாம் பைக் வாங்கிட்டாமா, என்னோட டீம்ல எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்லாம் நீ ஏதோ சொல்ற. அப்போ உங்க அம்மா சொல்லுவாங்க, சரி இருடா அப்பா வரும், அப்பா கிட்ட நான் சொல்றேன், இந்த ஏதோ பணம் வரல, அந்த பிஎஃப் எல்லாம் வர வேண்டி இருக்குன்னாரு அப்பா, சரி நான் பேசி ஏதாவது பார்ப்போம் என்னவா அப்படின்லாம். அப்படி அம்மா பேசும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒலிக்கீட்டு பிறக்கும், ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட சொல்லி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாரோ, அப்பா ஓகே பண்ணிட்டு வரும், அப்பா இல்லைன்னா இஎம்ஐ போட்டு எடுத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. அப்பா சாயந்தரம் தான் இனிமேல் அப்பா வருவாரு, பட் நீ மத்தியானம் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு ஒரே எண்ணம் அப்படியே ஒரு நம்மளும் வாங்கிரும் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம், இஎம்ஐ போடலாமா, அப்பா வாங்கி கொடுத்துருவாரு அப்படிலாம் ஓடுது. இந்த செக்மெண்ட் எங்க இருந்து வந்துச்சு? எப்படியாவது நம்ம வாங்கிடுவோன்ற ஒரு நம்பிக்கை, அப்படிலாம் ஒரு கற்பனை பண்ணல, யாராவது நம்மளுக்கு உதவி வராதா, இஎம்ஐ வராதா, லோன் வராதா, அது வராதா, அப்படிலாம் யோசித்து கொடுறதையே அந்த பிரபஞ்சம் அங்கிருந்து ஒரு பீஸு, இங்க இருந்து ஒண்ணு, இங்க இருந்து ஒண்ணு, இங்க இருந்து அன்னைக்கு டே ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுச்சு பாத்தீங்களா?
இது நான் ஜஸ்ட் சொன்னது பைக்கு. அவன் அது மாதிரி என்னென்னமோ யோசிச்சு வச்சிருப்பான். நம்ம அந்த ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, நம்மளுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டு, இப்படி நாம் நிறைய ஆசைப்படுறோம். ஒவ்வொன்றுமே தனித்தனி தனித்தனி பிரபஞ்சமாக இருக்குது. ஏற்கனவே நீ ஆசைப்படுற விஷயம் நடந்து விட்டதாக ஒரு பிரபஞ்சம், நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபஞ்சம், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு பிரபஞ்சம். எல்லா பிரபஞ்சத்தையும் நாம தான் எண்ணங்களால கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம யோசிச்ச உடனே பிரபஞ்சம் கிரியேட் ஆயிடும். பிரபஞ்சத்தோட வேலை என்ன, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை அது எப்படி டிசைன் பண்ணுதுன்னா, அங்கிருந்து ஒரு கிளிப்பு, இங்கிருந்து ஒரு கிளிப்பு, இங்கிருந்து ஒரு கிளிப்பு, இங்கிருந்து ஒரு கிளிப்பு, இங்கிருந்து ஒரு கிளிப்பு, பைக்கு சம்பந்தமா அங்கிருந்து ஒன்று, இங்கிருந்து ஒன்று, இவனோட காதல் சம்பந்தமா அங்கிருந்து ஒன்று, இங்கிருந்து ஒன்று, இவனுடைய படிப்பு சம்பந்தமா இங்கிருந்து ஒன்று, இங்கிருந்து ஒன்று, இவனுடைய கெரியர் சம்பந்தமா அங்கிருந்து ஒன்று அப்படின்னு அது எல்லா பக்கமும் ஃப்ரேமை ஸ்டில்ல எடுத்து அதை மொத்தமா போட்டு ஓட்டும் பொழுது உன்னோட ஒரு நாள் அப்படியே போகும். காலைல எந்திரிக்கும் போது முதல்ல அந்த ஏதோ ஒரு அந்த பொண்ணிட்ட இருந்து அந்த மெசேஜ் அது வந்திருக்கும். அப்புறம் அதை நீ பார்த்துருப்ப. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கால் பண்ணா அவன் பைக்கு, அப்புறம் அதில் நீ ஓட்டுன. அப்புறம் என்னடா பைக்கில் வீட்டுக்கு வந்த, அப்புறம் அம்மா இப்படி சொன்னாங்க. அப்புறம் ஏதோ அப்பா வந்து அதை சொன்னாரு, டே உன் வேலை விஷயமா அதுன்னாரு. அன்றாட நம்ம லைஃப் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம லைஃப் எப்படி நடக்குது? நாம் என்ன சிந்தித்தோமோ அதுதான் நடக்குது. நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒன்னொன்னு தனித்தனி ஃப்ரேமு, ஒன்னொன்னு தனித்தனி செக்மெண்ட்டு. பிரபஞ்சம் அங்கிருந்து எடுத்து போட்டு படத்தை ஓட்டுது, நமக்கு தெரியாது. நாம அன்கான்சியஸா உட்காந்துக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்துக்கு நினைச்சு ஆசைப்பட்டா கிடைச்சிருன்றாங்க. நானும் தான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் தான் ஒரு லவர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் தான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கவே மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா இப்போதான் கோச்சர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சர்ஸ், யூடியூபர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பாடம் நடத்துவாங்க. அது என்னன்னா, நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய், அந்த பிரபஞ்சத்தை நீ வலிமைப்படுத்தணும். நடக்கவே நடக்காதுன்னு ஒரு பிரபஞ்சத்தை நீ உற்பத்தி பண்றிய, அதோடைய ப்ரொடக்ஷன் நீ ஸ்டாப் பண்ணணும். இந்த நான் நமக்கெல்லாம் கிடைக்காதரா பைக்கு, அந்த பிரபஞ்சம் அதுக்கான எண்ணங்களை கொடுப்பதை நீ நிறுத்தணும். அடைந்தே விட்டேனடா அப்படின்னு அந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நீ வச்சிருக்கிறதே பாசிட்டிவான பிரபஞ்சம் தான். ஒரு லவ் எடுத்துக்கிட்டோமா, அதுல பாசிட்டிவான நல்லபடியான அந்த பிரபஞ்சம் தான் இருக்கு. ஒரு கெரியர் எடுத்துட்டோமா, அதுக்கு நல்ல பாசிட்டிவான அந்த பிரபஞ்சம் தான் இருக்கிறதே. 4-5 பிரபஞ்சம் தான், அத்தனையும் பாசிட்டிவ், ஏற்கனவே நடந்து விட்டது, சந்தோஷமா இருக்கிற அந்த பிரபஞ்சம் தான். பிரபஞ்சத்துக்கு வேற வழியே இல்லை, உன்னோட நாட்களை கடத்தி ஆகணும். அப்ப அது இங்க இருந்து தான் அந்த ஃப்ரேமை எடுத்து ஆகணும். பைக்கு இல்லையேன்ற பிரபஞ்சமே இல்லை, ஐயோ எனக்கு காதல் இல்லையே அப்படிங்கிற பிரபஞ்சமே இல்லை, அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா உன்னோட ஒவ்வொரு நாளும் நீ சிந்திக்கிறது பூராமே ஏற்கனவே அருமையான லவ் லைஃப், எனக்கு அருமையான சூப்பரான பார்ட்னர், நான் ஆசைப்பட்ட மாதிரி வீடு இப்படின்னு நீ ஏற்கனவே அடைந்து விட்டதாகவே நீ வாழ்ற. இந்த கற்பனையிலேயே வாழ்றேன் பாருங்கல்ல, அதேதான், நீ கற்பனையிலேயே வாழ்ற. பிரபஞ்சம் உன்னுடைய நாட்களை நகர்த்தி தான் ஆக வேண்டும். அதனால அது அங்கிருந்து ஃப்ரேம் எடுத்து வாழ்க்கையில போடும். நீ வச்சிருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி அச்சீவ்டு வெர்ஷன். அப்ப அங்கிருந்து தான் எடுத்து போடும் பொழுது, அப்ப இங்க ரியாலிட்டியில் என்ன நடக்குது? சர்ப்ரைசிங்கா உனக்கு எப்படியோ பைக் கிடைச்சிருச்சு. ஒண்ணு நீ லோன் போட்டிருப்ப, பணம் கிடைச்சிருக்கும், அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு, மாமாட்டே என் பைக் இருக்கு எடுத்துக்கும் பாரு, நீ இப்பதான் வாங்கினேன் ஊருக்கு போற, என்னமோ நடக்கும்பா. ஆனா நீ பைக்ல போகணுன்றது விதி. ஏன்னா அங்கிருந்து தான் அது ஃப்ரேம் எடுக்குது. உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு விதி, உனக்கு ஒரு நல்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி ஐடி ஆஃபீஸில் ஜாப் கிடைக்கணும்னு விதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு விதி. ஏன்னா நீ அந்த மாதிரி தான் தாட்ஸ் போட்ட, அந்த மாதிரி பிரபஞ்சத்தை தான் உருவாக்கி இருக்க. நீ வேற பிரபஞ்சத்துல வாழ்றதே இல்லை. நீ வாழ்றது எல்லாமே ஏற்கனவே அடைந்து விட்ட அந்த பிரபஞ்சம். நான் சொல்றது புரியுதா? இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் குவாண்டம் சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. இது சயின்ஸு. டீட்டெயிலில் சொல்லணும்னா உங்களுக்கு ப்ராட்டான் எலக்ட்ரான்ல இருந்து எல்லா ஸ்லிட் மெத்தட்ல இருந்து நான் அப்படி சயின்டிஃபிக் ஏதோ லேப்ல சயின்டிஸ்ட் பேசுற மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு அளவுக்கில புரியுற மாதிரி நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் அது இது இப்படி உங்களுக்கு அளவுக்கிலாம் சொல்கிறேன். பட் கான்செப்ட் இதுதான். வாட் இஸ் ரியாலிட்டி ஷிஃப்டிங்? நீ ஆசைப்படுற ரியாலிட்டி ஏற்கனவே ரெடியாக தான் இருக்கு. ஆனால் அது இன்னும் இந்த ரியாலிட்டிக்கு வரலை.
அது இன்னும் வேற ஸ்டேட்ல இருக்கு, அது இன்னும் இமேஜினேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கு, அது இங்க ரியாலிட்டிக்கு இன்னும் வரல. எப்பங்க அது ரியாலிட்டிக்கு வரும்? அதை நீ அதிகமா சுழட்டி விடணும், நீ அதுலயே அதிகமாக வாசம் செய்ய வேண்டும், நீ அதுலயே அதிகமா வாழணும். ஏன் அதை தாங்க பண்றேன் 24 மணி நேரமும் நான் அதை தாங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். கிடையாது. நீங்க 24 மணி நேரமும் பைக்கை பத்தி கற்பனை பண்றீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா காலையில கொஞ்ச நேரம் ஏற்கனவே அடைந்து விட்ட பிரபஞ்சத்துக்குள்ள பைக்கை நீ நல்லா ஓட்டி ஓட்டி சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி கற்பனை பண்ற. அதுக்கப்புறம் நம்மளாலாம் பைக்கே வாங்க முடியாது, நமக்கெல்லாம் கஷ்டம், ஏன் தெரியுமா என்னால பைக்கை வாங்க முடியாதுன்னு உட்காந்து யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு சம்பளம் இல்லை, ஏன்னா எனக்கு வேலை இல்லை, ஏன்னா எனக்கு சேவிங்ஸ் இல்லை, ஏன்னா எனக்குலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க, எனக்குலாம் இஎம்ஐ கிடைக்காது, எனக்குலாம் எங்க வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, நான்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 1008 நீதான் அதுக்கு உருவேத்துன. கிடைக்கவே கிடைக்காது எனக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தையும் நீ காலையில கிடைச்சிருச்சுன்னு உருவாக்குன, சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் கிடைக்காதுன்னு உருவாக்குன, அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நமக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உருவாக்குன, அப்புறம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா கிடைக்கலன்னு வாய்ப்பு இருக்குன்னு, கிடைச்சிருச்சுன்னா கிடைக்கலன்னு வாய்ப்பு. நீ சுத்திக்கிட்டே இருந்தேன்னா பிரபஞ்சமும் நான் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். நீ நிறுத்து, கிடைச்சிருச்சு, ஆல்ரெடி அடைந்து விட்டாச்சு, நிறுத்து, அங்க நிறுத்து. பிரபஞ்சத்துக்கு வேற வழியே இல்லை, அங்கிருந்துதான் ஃப்ரேமை எடுத்து உனக்கு வாழ்க்கைக்கு கொடுத்தாகணும். அங்க எந்த ஃப்ரேமை எடுத்தாலும் நமக்கு லாபம், பைக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ரியாலிட்டி ஷிஃப்டிங். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும்? இதுதான் எனக்கு லைஃப்பில் வேணுங்க. நிறைய இருக்கும் லிஸ்ட்டு. ப்ரையாரிட்டியாக என்ன வேணும் ஃபஸ்ட்டு இதுதான் நல்ல தீர்க்கமாக யோசிச்சு, இதாங்க என் லைஃப்பில் நீ முடிவு பண்ணிட்டில்ல, இதுதான் என்னோட ஆசை, இதுதான் என் டிசைர், முடிவு பண்ணிட்டில்ல, அதில் எந்த குழப்பமும் இல்லை, எல்லாம் சிறப்பு தானே, ஓகே. இப்போ அந்த ஆசையை ஏற்கனவே அதை அடைந்து விட்டா நீ எப்படிடா இருப்ப, அந்த மாதிரி இருறா. எந்திரிச்சு வேலைக்கு போ. உன் டெய்லி நீ என்ன பண்ணுவ வழக்கமா? நம்ம நீ என்ன பண்றியோ அதையே பண்ணு. நான் எக்ஸ்டர்னலா நீ என்ன பண்றேன்னே கேட்கல, இன்டர்னலா உள்ளுக்குள்ள ஏற்கனவே நீ ஆசைப்பட்ட விஷயத்த அடைஞ்சிட்டடா, அந்த ஃபீலு, அந்த தன்மையை வச்சுக்கணும். அந்த சிந்தனைகள் தான் அதிகமா ஓடணும். அவ்வாறு நீ செய்யும் பொழுது பிரபஞ்சத்திற்கு வேற வழியே கிடையாது, நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. நாம வேணா ரூல்ஸ் அப்பப்ப ஃபாலோ பண்ணாம போவோம், ஆனா யூனிவர்ஸ் ரூல்ஸை என்னைக்கு ஃபாலோ பண்ணும். நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுதான் நடக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. ஆனா நம்ம நினைச்சது ஏன் நடக்கலைன்னா நம்ம அதை மட்டுமா நினைக்கிறோம், கன்ஃபியூஸ்டு தாட்ஸ் நம்ம கொடுக்குறோம், கன்ஃபியூஸ்டு எமோஷன்ஸ் கொடுக்குறோம், கன்ஃபியூஸ்டு வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் அதுவும் எல்லாத்தையும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ நடக்காம போயிடுச்சு, கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ கிடைக்காம போயிடுச்சு. அது விளையாடுது. அது முதல்ல இங்கிருந்து உனக்கு இங்கிருந்து ஒரு ஃப்ரேம் தூக்கி போடுதா, எனக்கு இது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்குள்ள இங்கிருந்து ஒரு ஃப்ரேம் தூக்கி போடுறோம், எனக்கெல்லாம் கிடைக்காது. அப்புறம் இங்கிருந்து ஒரு ஃப்ரேம் தூக்கி போகிறோம், இல்லை எனக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இங்கிருந்து ஒரு ஃப்ரேம் தூக்கும், ஐயோ கிடைக்க போகுது, இங்கிருந்து ஒரு ஃப்ரேம் தூக்கி போடுக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காது. உன்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கு பாத்தியா, பிரபஞ்சம் உனக்கு சுத்த விடல, நீ உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிற, அதனாலதான் அது உன்னை சுத்த விடுது என்கிற இந்த கான்செப்டை புரிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படும் விஷயம் ஏற்கனவே கிடைத்து விட்டதாக நம்பி அதுவாக இருங்கள், அது நடந்தேறும் என்ற கோரே இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், A to Z இதை நான் தெரிஞ்சு இதை பயிற்சி வாட்டெவர் அதை நான் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் நடக்கிற ரியாலிட்டி ஷிஃப்டிங் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கோங்க. ஜஸ்ட் 20 வீடியோ தான், ஒரு 8 மணி நேரம் வீடியோ நினைக்கிறேன், 20 வீடியோ இருக்கும். அதில் ஒரு வீடியோவை பார்க்க ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக தாட் வைஸாக எப்படி தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், எப்படி ஆல்ரெடி அச்சீவ்டு வேர்ஷனில் ஏற்கனவே எனக்கு கிடச்சிச்சே அப்படின்னு அதை எப்படி உள்ளுக்குள்ள மெயின்டைன் பண்ணுறது. நம்மளுக்கு வெளியே 1008 பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு அணைய விடாமல் நான் ஆசைப்பட்டதை நான் ஏற்கனவே அடைந்து விட்டேன் அப்படின்னு அதை தக்க வச்சுக்கிறது எப்படி, அது போன்ற வித்தைகள் எல்லாம் நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் கற்றுக்குவீங்க. ஸோ விருப்பப்படுகிறவர்கள் மறக்காம நம்ம சேனலோட ரியாலிட்டி ஷிஃப்டிங் ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கோங்க. ஓகே சார், நான் மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கின்றேன். பாய்.